சங்கரப்பரங்ககுலம் சங்கரனார் கேதுகுலம் சண்டை அறந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்ற நக்கீரன் வழிவந்த ரெட்டிகுல பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நமது ரெட்டினத்தின் நிரந்தர தலைவர் ஜெயராமன் மாமா அவர்கள் உள்ளிட்ட பாவா நம்ம வீடு ரவி பாவா உள்ளிட்ட அனைத்து ரெட்டியின மக்களுக்கும் என்னுடைய மைத்துனர் மாமா பாவா அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஜெயராம் மாமா போன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் மாப்பிள்ள அவசியம் வரணும்னு. சரி நானும் வந்தேன். ஆனா இங்க பார்த்தா இது ஆலோசனை கூட்டம் அல்ல, ரெட்டியின மக்களின் எழுச்சி மாநாடு. பேர மாத்துங்க, ஆலோசனை கூட்டத்தை மாற்றி அந்த அளவுக்கு இங்கே ஒரு பெரிய எழுச்சி மிகு மாநாட்டையே ஆலோசனை கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவருங்கிறது யாருங்க? யார் சொல்லணும்? பொதுவாழ்வுக்கு போயிட்டா மக்கள் சொல்லணும் தலைவர்னு. இனத்துக்குள்ள வந்துட்டா ரெட்டியின மக்கள் சொல்லணும் நீதான் தலைவர். நாமளா எடுத்துக்கிறோம், நாமளா எடுத்துக்கிறோம், மக்கள் சொல்லணும் தலைவர்னு. ஆனா ஒரு சிலர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் சொல்வதெல்லாம் மக்கள் முழுமனதோடு தலைவா பதவியேற்கவா அப்படின்னு நினைக்கணும். ஏற்கனவே மைனாரிட்டியா இருக்கும், நம்ம மெஜாரிட்டி கிடையாது. இப்படி நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு எந்த சாதி படிப்பான்? எனவே இந்த ஒற்றுமை தொடர வேண்டும், இது பன்மடங்காக பெருக வேண்டும். கண்டிப்பாக அரியாசனம் காத்திருக்கிறது. பதவியேற்க வா தலைவா, தென் மண்டலமே காத்திருக்கிறது, வா தலைவா. வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விளாத்திக்குளமோ தென் மாவட்டத்திலிருந்து நம்ம சென்னையை நோக்கி படையெடுத்தோம்னா அண்ணா அவர்கள் ஹோட்டலை தாண்டி வர முடியாது. டிம்பிள் சிட்டி குமார் டோல்கேட் முன்னாடி அண்ணனை இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்ததில்லை, ஆனால் சாப்பிட்டு வருவோம். அதே மாதிரி சென்னை தலைநகரை தாண்டி நம்ம ஊருக்கு போகணும்னு நினைச்சோம்னா ஆரியாஸ் அண்ணாச்சை மறக்க முடியாது. அவங்க உணவகத்தில் சாப்பிட்டு தான் நம்ம செல்வோம். ஆகையால நம்ம இனம் என்னைக்கும் எல்லோருக்கும் பசியாற்ற இனம், பசியார வர்றவர்களுக்கு கொடுத்து உதவணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தற்போது விளாத்திக்குளம் மாவட்டத்திலிருந்து ஆர்வி திரு செல்வகுமார் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாமே. தென்னகத்து கதாநாயகன், விளாத்திக்குளம் பகுதியில் ஒரு பெரிய அமைப்பை கொண்டு வந்தவர், அவருடைய சிறப்பை. தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி சேராம் ரெட்டியார் அவர்கள் உள்ளிட்ட பெரியவர்களின் அவையை வணங்கி பெருந்தொழிலாக வந்திருக்கக்கூடிய நம் ரெட்டி குல சொந்தங்கள் அத்தனை பேர்களையும் முதற்கண் வணங்கி இந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த சென்னை மண்டலத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து, ஒரு 5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு ரெட்டிநல சங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உறங்கிய சங்கத்தை தட்டி எழுப்ப வருகின்ற அண்ணாச்சி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் இந்த தமிழ்நாடு ரெட்டி சங்கத்தை வழிநடத்த வேண்டும். அனைத்து உறவுகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி மீண்டும் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று மட்டும் கேட்டு, அனைவரும் உங்களுக்கு ஆதரவோடு நாங்கள் என்றென்றும் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நன்றி ஐயா. தற்போது திண்டிவனம் மாவட்டத்திலிருந்து திரு ஜி கிருபாகரன் ரெட்டி ஆர்பிஎல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
வெற்றிகரமான தயவு செய்து கொஞ்சம் அமைதி காத்து முடிய போகுது. இன்னும் ஒரு 15-20 நிமிடங்கள் தான். தயவு செஞ்சு வெளியே இருக்கவங்க கொஞ்சம் உள்ள வாங்க. வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மேடையில் வீட்டிலிருக்கின்ற ஜாம்பவான்களே, மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கின்ற ரெட்டி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழாவிற்கு கதாநாயகனாக விளங்கி கொண்டிருக்கின்ற தாம்பரம் ஜெயராம ரெட்டியார் அவர் பெயரை உச்சரிக்காத நபர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் எல்லோர் மனதிலும் இடம் பெற்றிருக்கிறார். நாம் ஒருவருக்கு இந்த நேரத்தில் நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நபர் யார் என்றால் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ஜனகராஜ் ரெட்டியார் அவர்கள்தான். இந்த கரகோஷம் பண்றதுக்கு இன்னும் காசு செலவு கிடையாது, ஃப்ரீ தான். அதனால நல்லா காட்டுங்க. ஏன்னா தாம்பரம் ஜெயராம ரெட்டியார் அவர்கள் சேவை செய்வதில் மிகப்பெரிய பண்பாளர். சைலண்டா அவர் பாட்டில் சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம மக்கள் உள்பட எல்லாருக்குமே சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம மக்களுக்கு அதிகம் சேவை தேவைப்படுகிறது என்று வடக்கு மண்டலத்துக்குன்னு ஒரு தலைவரை உருவாக்கி அந்த தாம்பரம் ஜெயராம ரெட்டியார் அந்த பொறுப்புல உட்கார வச்ச பெருமை திரு ஜனகராஜ ரெட்டியார் அவர்களுக்கு சேரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்களிடம் நம் மக்கள் நிறைய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சேவை நம் மக்களுக்கு தேவை. உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயம் உதவி ஒன்றிணைந்து செயல்படுவோம். நம் மக்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவோம். ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு நல்ல தலைவருக்காக பல தலைவர்களை உருவாக்க வேண்டும். கல்வியிலும் சரி, விளையாட்டிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி நம் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் உங்களை போன்ற ஒரு ஊக்கமுள்ள ஆக்கமுள்ள தலைவர் தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்துக்கு தேவை. அந்த தேவையை நீங்கள் நிச்சயம் பூர்த்தி செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கையிலே உங்களுக்கு வெற்றி மாலை சூடப்பட்டுள்ளது. வருங்காலம் நம் சமுதாய மக்கள் நிச்சயம் இது போன்ற வெற்றி மாலைகளை அணிய வேண்டும் என்றால் நீங்கள் நம் மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்ய வேண்டும். நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னால் இருப்போம் என்ற உத்தரவாதத்தை வெளியிட்டுக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்ட விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது சென்னை மாவட்டத்திலிருந்து திரு எம் வசந்தபவன் ரவி ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. அண்ணன் சென்னையில் பெரிய அளவில் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்திலேருந்து சமுதாயத்துக்காக அர்ப்பணிக்கணும்னு ஒரு பண்போடு வந்தவர். அவருக்கு இந்த களம் சரியான பாதையை அமைச்சு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய ஒத்துழைப்பு இந்த சமூகத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் கண்டிப்பாக பெரும் ஒரு மாற்றத்தை தரும் நம்பி உங்களுடைய பலத்த கரகோஷத்தை என்ன எல்லாம் டல்லா இருக்கீங்க, சோகமா இருக்க மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. மேடையிலும் என் முன்னாலும் அமைந்திருக்கின்ற உடன்பிறப்பே, இரத்தத்தின் இரத்தமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு எழுச்சி நாளாக இது இனிமேல் மாறப்போகிறது. அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தாம்பரம் ஜெயராமன் என்றாலே நிரந்தரமான ஜெயராமனாக போகிறார். இந்த ஜெயராமன் அவர்கள் நம் இனத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு பாதுகாவலராகவும் ஆகும் காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம் முன்னோர்கள், நம்ம முன்னாள் தலைவர்கள் எல்லாம் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள். அந்த நாள் நம் இனத்தின் எழுச்சியான ஒரு நாளாக அமையும். அதே போல் நாம் அனைவரும் அவர்களுடன் இருந்து இந்த பணியை சிறப்பாக செய்து தர வேண்டும். ஆனால் அவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது. இந்த சங்கத்துக்கு ஒரு கட்டிடம் இல்லை, அது அவர்தான் தாம்பரத்திலே நிறுவி தர வேண்டும். உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போனால் தங்குவதற்கு அறைகளை அங்கே இருக்க வேண்டும். இங்கே படிக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தில் சிறந்து படிக்கின்ற மாணவர்களை ஒரு IAS IPS ஆக்க அவருக்கும் நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து அதையும் செய்து தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாகவும்
ஆலோசனையாகவும் நம் சமூகத்தில் நம் இனத்தின் மக்கள் பின்தங்கியவர்களை முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதவி என்பது சாதாரணமானது அல்ல, அது அவருக்கு தெரியும். முள் கிரீடம் என்று சொல்வார்கள். ஸோ நாம் பதவியை எதிர்பார்த்து யாரும் போக மாட்டார்கள். பதவி உங்களை தேடி வந்தால்தான் அவர்தான் தலைவர். ஸோ அந்த தலைவர் இங்கே கிடைத்திருக்கிறார். அவர் எந்த தலைமையும் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு தேடி வந்து கொண்டிருக்கிற இந்த பதவி. ஸோ இதில் நமக்கு இருக்கிற ஒற்றுமை ஒன்றுதான் இங்கே தடையாக நிற்கிறது. ஸோ அந்த தடையை உடைத்து நிரந்தரமாக ஒரு ரெட்டி இனம் ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் இந்த தலைவர் நமக்கு இப்போ தேவை. அதை நீங்கள் கூட இருந்து இதை சரி செய்து நம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பல்வேறு கிளை சங்கங்களாக இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் சேர சோழ பாண்டியர்கள் இருக்கும்போது சோழன் மட்டும்தான் நீங்க ஜப்பான் வரைக்கும் போயிருந்தாங்க. சேர சோழ பாண்டியன்ல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தானா ஆங்கிலேயர் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒற்றுமையினால எவ்வளவு இடர்பாடுகளை சந்தித்து இருக்கிறோம் என்பது வரலாறு. எப்போதுமே ஒரு சங்கத்துக்கு வரலாறு முக்கியம். நம்ம இனத்துக்கு பெரிய வரலாறு இருக்கிறது. ஸோ நம் இனம் ஒரு பெரிய வரலாறு மாதிரி இந்த சங்கத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றை இனியும் சரி செய்து பெரிய சங்கமாக வளர்த்து நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதாந்திரத்துக்கு ஒவ்வொரு கூட்டம் நடத்த வேண்டும். அந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு வருங்காலத்தை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து இந்த கூட்டத்தில் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்து அது ஒரு பெரிய சாதனையாக ஒரு வருஷத்தில் அவர் நிரூபிப்பார் என்று உறுதியாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சங்கம் எப்போதும் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க நினைத்தால் மாற்றலாம், எதையும் மாற்றலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது திரு ஜெயராமன் அவர்கள் திரு எம் வசந்த பவன் ரவி செட்டியார் அவர்களுக்கு 2 பேர்களும் சால்வை போற்றி மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அழகான ஒரு கைத்தடல் கொடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை. இதனைத் தொடர்ந்து திரு LN இன்ஜினியரிங் பி ராதாகிருஷ்ணன் செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. ஓகே. தற்போது மதுரையிலிருந்து திரு LNERP ராதாகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு நம்மளுடைய இனத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநாடு, தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற நம்மளுடைய இனத்தினுடைய காவலர் ஜெயராம் ரெட்டியார் உள்ளிட்ட அவையோருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். பெருந்தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம். இன்னும் மிக சிறப்பாக சொல்லணும்னா தென்மண்டலத்தில் எங்க டெம்பிள் சிட்டி குமார் பேசினதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் பேச முடியாது. இன்னைக்கு தென் பகுதியில ஒரு மிகச்சிறந்த எழுச்சியை உருவாக்கிட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு அழகாக நம்மளுடைய இன தலைவரை அடையாளம் காட்டுனது மட்டுமல்ல, ஒரு தலைவர் எப்படி மக்களால் இருக்க வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக கூறிவிட்டு சென்றிருக்கின்ற டெம்பிள் சிட்டி குமார் அவர்களுடைய தலைமையில் இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த தமிழ்நாடு ஃபுல்லாம் இருக்கக்கூடிய ரெட்டியான சங்கம் நான் சிறு வயதிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் மறுபடியும் எனக்கு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் சிறு வயதிலிருந்தே நம்மளுடைய ரெட்டி இனத்திற்காக மிக பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அரங்கம் நிறைந்த ஒரு எழுச்சி மாநாடாக திகழ்கிறது என்றால் உண்மையிலேயே இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களும் எவ்வளவு நம்மளுடைய ரெட்டி இனத்திற்காக தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்திருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் நம்மளுடைய இனத்தினுடைய பெருமையை நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும் பறைசாற்றுவதற்கு ஒரு அற்புதமான தலைவராக உருவாகியிருக்கின்ற ஜெயராம் ரெட்டியார் பின்னோக்கி நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ரெட்டி இனத்தை காக்க வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்களுடைய ரெட்டி இனத்தினுடைய அன்பு சகோதரன் பொறியாளர் ராதாகிருஷ்ணன். நன்றி ரெட்டி இன தலைவர்களே.
மிக்க நன்றி ஐயா. தற்போது மதுரை மாவட்டத்தில் இருந்து திரு ஆர் பட்டாபிராம் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. ఇక్కడ వచ్చిన ஆண்டவாளன்னு முகவாளன்னு முயற்கா நான் வாழ்த்து வச்சிருக்கேன். எனக்கு தொண்டை கொஞ்சம் இதாக இருக்கு, என்னால் பேசுறேன். அதாவது நான் சங்கம் வளர்த்து மதுரை மாநகரத்தில் நான் வந்திருக்கிறேன். 1975 இருந்து இந்த ரெட்டியார் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தலைமை வேணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா இல்ல, 10 வருஷமா நானும் பார்க்கிறேன், உபயோகமான தலைமை இல்லை. நான் அது சொல்றது தப்பும் இல்லை. இப்ப வந்திருக்கிற ஜெயராம் ரெட்டியார் நான் குறுகிய காலத்தில் பழகிருக்கேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மதுரைக்கு வந்திருந்தாங்க. மதுரைக்கு வரச்சுல அவருடைய பண்பை பாருங்க, அமைதியா உட்கார்ந்து இந்த மதுரையில் உள்ள முக்கியமான பிரமுகர்களை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சில அட்வைஸ்கள் சொன்னோம். அவர் சொன்னாரு, நான் பதவியேற்றில் இருந்து எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கிடைச்சது இடம் இந்த மதுரை தான். மதுரையே ஹெட் குவார்டர்ஸா பண்ணி நான் செய்யறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. சார் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு மதுரை, கரூர், சேலம், தருமபுரி, வேலூர் 1000 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்காங்க இவங்களும் ஜனகராஜ். அந்த அளவுக்கு சமுதாயத்தின் மேல ஒரு நல்ல பண்பை வைத்திருக்கிறாங்க. இப்ப இவர் தான் தலைவர், அதை மாற்றம் இல்லை. இவர் செய்ய வேண்டிய முக்கியம், நாடாருக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு, நாடாருக்கு பேங்க் சிஸ்டம் இருக்கு, சௌராஷ்டிராவுக்கு பேங்க் சிஸ்டம் இருக்கு, ஐயர்களுக்கு பிராமின்ஸுக்கு பேங்க் சிஸ்டம் இருக்கு. நம்ம ரெட்டியாருக்கு எதுவும் இல்லை. ஏன்னு தலைமை இல்லை. இந்த தலைமையில இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் எல்லாம் வரும். நிச்சயமாக இது செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இங்க கூடியிருக்க ஜனங்களுடைய ஆவல், ஜெயராம் ரெட்டியார் இதை செய்யணும், இது கடமை, இது கண்டிப்பா செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போல ஒரு கூட்டு கமிட்டியை போடுங்க, அறிவிஜீவிகளாக ஒன்னா சேருங்க. இப்ப டாக்டர் வெங்கடேஷ் பாபு இருக்காரு, அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து நம்ம சமுதாயத்துக்காக உழைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர் லைன் கவர்னரா இருந்து இங்க வந்திருக்காங்க. டெம்பிள் சிட்டி குமார் சொல்லவே வேண்டாம், அவரை போல ஆக்டிவான மனிதரை பார்க்க முடியாது. அதே போல நம்ம வீட்டு வசந்த பவன் ரவி இன்னைக்கு உலகம் முழுக்க வசந்த பவன் ஹோட்டல் வைக்கிறாருன்னா அவருடைய தன்மை, அவருடைய இதுகளை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. தொழில் நமக்கு ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா இந்த மண்டலுக்கு அந்த ஆணையர் போட்டு, மண்டல் கமிஷன் போட்டு நம்ம கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க இருந்து காணல் நேரலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், தொழில் தான் முக்கியம். இந்த தொழில என்ன செய்யணும் தாங்களும் அட்வைஸ் சொல்லுங்க. ஜெயராம் ரெட்டியார் கண்டிப்பாக நம்ம தொழில இளைஞர்களை முன்னேற்றத்துக்கு உண்டாக்கக்கூடிய வழிகாட்டுகளை பண்ணுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுது. எனக்கு தொண்டை சரியாதனால பேச முடியல. வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஒரு அழகான ஒரு கைத்தட்டவை கொடுக்கலாம். தலைவர் திரு ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் திரு பட்டாபிராம் ரெட்டியார் அவர்களுக்கு சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் மாவட்டத்திலிருந்து திரு ஹரிகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களை அன்போடு உரையாடலுக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் சென்னை மண்டல ஆலோசனை கூட்டத்தின் விழா நாயகன் அன்பு சகோதரர் ஆர் ஜெயராமன் ரெட்டியார் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளே, அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் நமது ரெட்டி சமுதாய உறவுகளே, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மண்டபத்தில் நடப்பது இது 3வது கூட்டம். இந்த 3 கூட்டத்துக்குமே கதாநாயகன் ஜெயராம ரெட்டியார் அவர்கள் தான். ஏனென்றால் சிவிஎம்இ என்று சொல்லக்கூடிய சென்னை வாழ், மதுரை,
விருதுநகர் மாவட்ட ரெட்டி நல சங்கத்தின் சார்பாக 2023 இதே மண்டபத்தில் குடும்ப விழா நடைபெற்றது. அதற்கும் காரணம் ஜெயராம ரெட்டியார் தான். சென்ற பிப்ரவரி மாதம் ஓபிஆர் அவர்களுக்கு விழா எடுத்தது அவரே தலைமையில் இந்த மண்டபத்திலே விழா எடுக்கப்பட்டது. மூன்றாவது இன்று சென்னை மண்டலத்தின் சார்பாக ஆலோசனை கூட்டம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக திண்டிவனத்தில் நடைபெற்றது. அதே மண்டபத்தில் எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முத்தமிழ் செல்விக்கு பாராட்டு விழா அதே தலைவர் தலைமையில தான் அங்கே நடைபெற்றது. காரணம் வேற ஆளாக இருக்கலாம் அதுக்கு தலைவர், ஆனால் அது செயல்படுத்திய கூடியவர் ஜெயராம ரெட்டியாரும் அவருக்கு துணையாக நானும் தான். அத்தனை மீட்டிங்கும் இது அண்ணனுக்கு தெரியும், இது சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன் இத. ஆனா சில சகுனி வேலைகளை செய்து கொண்டு இந்த மாநிலத்திலே குட்டையை கலக்கி கொண்டு தேவையில்லாத வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் எங்களுடைய பாலகுரு மாமா சிவிஎம் ரெட்டியுடைய தலைவர். அவரை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். செயல்பட முடிந்தால் செயல்படு, இல்லை என்றால் விலகி சென்று விடு. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். மாநில தலைவர் அதிகாரத்தை கலத்தி விட்டாச்சு, நிர்வாகத்தை கலத்தாச்சு, நான் தான் எல்லா பவரும் சொன்னாரு. எப்படா அண்ணன் காலியாவ திண்ணைய பிடிக்கலான்ட்டு உடனடியாக விழுப்புரம் திண்டிவனத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் நடத்திய மண்டபத்தில் தான், அதுவும் ஒரு 350 பேரை செயல்படுத்தி நானும் மாநில தலைவர். யார் சொல்வது? சங்கத்தை விட்டு நீக்கியவர் நீங்க எப்படியா மாநில தலைவர் ஆக முடியும்? சங்கத்தை விட்டு நீக்கியாச்சு. உன்னைய நீதான் கோர்ட்டுக்கு போயிருக்கிற, நீதிமன்றத்துக்கு நீங்கள் தான் சென்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீ எப்படி மாநில தலைவர் ஆக முடியும்? கோர்ட்ல ஏதாவது ஒரு நிவாரணத்தை வாங்கிட்டு வந்திருக்கியா? உன்னை நீக்கினது செல்லாத ஒரு தடை வாங்கியிருக்கியா? அதோட சேர்ந்தவர் தான் இந்த பாலகுரு ரெட்டி. அவர் ஒரு மண்டல தலைவராக இருந்தாராம். இந்த சிவிஎம் ரெட்டி சங்கத்தை தாங்கி பிடிச்சது நாங்க 2 பேரு. ஆனா இவர் மண்டல தலைவர் ஆயிட்டாரு. அவருக்கு உன்னை நீக்கியாச்ச, அப்புறம் எந்த யாரோட உனக்கு என்ன? ரொம்ப கடுப்பா இருக்குது, ரொம்ப கோபம் வருது. ரெட்டி சமுதாயத்துக்கே ஒரு சாபக்கேடு. தரந்தாவது விமர்சனங்கள். மாநில தலைவர் ஆயிட்டா நீ என்ன எங்க மாநிலத்துக்கு குதிச்சு வந்துட்டியா? தரந்தாழ்ந்த விமர்சனங்கள். மீன்ஸ் போடுறான். மதுரையில நீங்க மட்டும் போகணுங்கன்னு போட்டுறாதீங்க. யாரு? எங்க தலைவரை போட்டு சொல்றான். டேய் நாங்களாம் மதுரைக்காரங்கடா, நீ என்னடா மதுரையை வந்து நீ பேசுறது? எத்தனை பேர் மதுரைக்காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அண்ணனோட இருந்து கூட இருந்து பழகியவன் என்ற முறையில சொல்றேன். அவர் எத்தனை சங்கத்துக்கு தலைவரா இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை தொழில் சார்ந்த சங்கங்களுக்கு அவர் தலைவரா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் கொடை வல்லல். அவர் சாதாரண ஆளு கிடையாது. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? வெறும் பணக்காரங்களா சேர்ந்துக்கிட்டாங்க. ஒருத்தான் போடுறான் மீம்ஸ். பணக்காரங்க சேர்ந்தாதான் வழிநடத்த முடியும், அது கூட தெரியாது. பணக்காரர்கள் சேர்ந்தாதான் வழிநடத்த முடியும். பணம் இல்லைன்னு இந்த மண்டபத்தில் மீட்டிங் போட முடியுமா? 3 முறை இந்த மண்டபத்தில் மீட்டிங் போட்டிருக்கான். யார் பணம்? பாலகுரு ரெட்டி கொண்டு வந்து போட்டாரா? சிவி ரெட்டி தலைவர் வந்து பணத்தை செலவு பண்ணி மீட்டிங் போட்டாரா? சிந்திக்கிற துரோகம் செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் துரோகத்தை செய்யவே கூடாது. நன்றி கட்டவதான் துரோகம் செய்வான். ஒரு பதவி காலியான உடனே 4வது நாள் உடனே கூட்டம், உடனே பொதுக்குழு. எங்கடா பொதுக்குழு? சட்டத்திட்டம் தெரியாதவள பொதுக்குழு கூட்டுறான். ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்றால் அதனுடைய உண்மையான தலைவரோ செயலாளரோ அவங்க தானே கூட்ட முடியும். உன்னை சங்கத்தை விட்டு நீக்கியாச்சு, நீ எப்படி பொதுக்குழு கூட்ட முடியும்? எங்கேயாவது நடைமுறை உண்டா? நான் தான் பொதுக்குழு சங்கம் வர நம்பரை வர போட்டுக்கிட்டேன். இவர் போடக்கூடாது, இந்த நம்பரை இவர் போடக்கூடாது. ஜிஆர் தலைமையில் இருக்கக்கூடிய சங்கம் அவருடைய ஆலோசனை பெற்றுதான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
வந்துட்டாரியா, முளைச்சி வந்துட்டாரு. 1.5 வருஷமா பாடுபட்டு இருக்காரு. தமிழகம் முழுவதும் சுத்தி இருக்காரு. சும்மா ஒரு தலைவர் அவரை தேடி போகுது பதவி. அவர் தலைவர் பதவி கேட்கவே இல்லை. ஜாதி சங்கத்துக்கு மறைமுகமாக செலவு பண்ணாரு. அவர் எந்த பொறுப்புக்கும் வரல. எத்தனை ஆண்டு காலமா இந்த சிவிஎம்க்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்துருக்காரு தெரியுமா? எவ்வளவு ஏழைகளை படிக்க வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. நான் அவரோட கூட இருந்து பார்க்கிறேன். அந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி இவருக்கு தகுதி இருக்குதுன்னு ஒருத்தன் கேட்கிறான். டேய், உனக்கு என்னடா தகுதி இருக்கு? முதல்ல அதை சொல்லு. முதல்ல பேசக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க தவறா பேச வேணான்ட்டு. உண்மையிலே ஆத்திரம் வருது. அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒருத்தர் போடுறதை கேட்டு அப்படியே எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கூட்டத்தை விட ஒரு கூட்டம் வேணுமா உனக்கு? கீழே 1000 பேர் கீழே நிற்கிறாங்க. சாப்பாடு பசி எடுத்துருச்சு போல, எல்லாம் கீழே இருக்காங்க. 1000 பேர் இப்ப நான் கீழே போயிட்டு வந்தேன். 1000 பேர் கீழே இருக்காங்க. இங்க ஒரு 1000 பேர், 2000 பேர் ஒரு மண்டலத்துக்கே கூடி இருக்கன்னா ஒரு மாநாடை அவர் நடத்தினால் எவ்வளவு கூட்டம் வரும் நினைச்சு பாருங்க. அன்பு சகோதரர், நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனா அவரோட வயசு நான் மூத்தவன். அதனாலதான் இப்ப அன்பு சகோதரர் இருக்கிறேன். அன்பு சகோதரர் அவர்களே, தலைமை ஏற்க சீக்கிரமா வாங்க, லேட் பண்ணாதீங்க. நீங்க லேட் பண்ண புல்லுருவிகள் அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த டான்ஸை நிறுத்த வேண்டும், அந்த நடனத்தை நிறுத்த வேண்டும் வெகு சீக்கிரமாக. அவரை தொடர்ந்து தற்போது திரு வேங்கை சந்திரசேகர் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரங்கத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு ரெட்டினல சங்கத்தினுடைய ஒருங்கிணைக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய மாமா ஜெயராமன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்து நினைவுகள் சரியாக இருக்கிறது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு 100 விழா காமராஜர் அரங்கத்தில் நடந்த அன்று அனைவருக்கும் மதிய விருந்து உணவை வழங்கிய அருளாளர் சென்னை தலைநகரில் எந்த உணவகத்துக்கு சென்று தன் வீட்டில் உணவு அருந்துவதைப் போல உணவருந்த முடியும் என்று எண்ணி வரக்கூடியவர்களுக்கு இது நம்ம வீடு உணவகம் வசந்த பவனத்தை இந்த தலைநகரில் உருவாக்கி காட்டிய எங்கள் ஆருயிர் அண்ணன் எப்படி நன்றி சொல்வது? மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களே, அதே போன்று நான்மாட கூடங்களில் எதுவாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பதிலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் உலவிய பூமி மதுரையில் பல உணவகங்கள் உருவாகியது. ஆனால் இன்றைக்கு நான்மாட கூடங்களுக்கு அழகு எது என்று கேட்டால் டெம்பிள் சிட்டி, அது தம்பி குமார். எங்கே இருந்து இன்றைக்கு மதுரை மாநகரத்தை விட்டு வெளியே டெம்பிள் சிட்டியை தேடுகிற வைத்த தம்பி குமார் அவர்களுக்கும் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் திண்டிவனத்தில் ஆரியாஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மேடையில் மாநில சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளராக இருந்து பல்வேறு அவமானங்களை தாங்கிக் கொண்டு தனக்கு ஏற்பட்ட அநீதிகளை அவர் விளிம்பு புண்ணாக தாங்கிக் கொண்டு இன்றும் சமுதாய உணர்வோடு இருக்கின்ற பெருமதிப்புக்குரிய மாமா ஆர்.வி. செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருவாரூர், பட்டுக்கோட்டை
திருச்சி, கோவை, திருவண்ணாமலை மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள் உள்ளடக்கிய கரூர், குளித்தலை, திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியும் சில தினங்களில் ஆண்டு பிறக்க இருக்கிறது. அனைவருக்கும் முதலில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் என் மனக்கண் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தை நான் அறிந்தவன். அதற்கு காரணம் அதனுடைய தலைவராக மறைந்தாலும் என் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற அப்பா சுந்தராச ரெட்டியார் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவர் தலைவராக இருந்த அந்த நேரத்திலேதான் காமராஜர் அரங்கத்தில் விழா. அவர்களோடு தமிழகம் முழுவதும் நான் சுற்றி வந்தேன். அன்றைக்கு பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள், பொருளாளர் நினைவுகள் சரியாகவே இருக்கிறது. பொருளாளர் சீனிவாச பெருமாள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்தவன். அதற்கு காரணம் மறைந்தாலும் நம் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, இந்த சங்கத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்கிற அமைப்பை உருவாக்கி தந்தவர். காவேரி தீரத்தில் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக காவேரி மலை மகளிர் கலைக்கல்லூரியை தந்த அந்த குடை உள்ளத்திற்கு தயாளன் ஐயா KRT அவர்கள். அந்த KRT அவர்களும் இன்றைக்கும் பொதுச் செயலாளர் என்றால் அது ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அது அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்குத்தான். அவர் ஆற்றிய பணியை இனிமேல் எவரும் மாற்ற முடியாது. அவர் ஒருங்கிணைத்து வந்த இந்த சமூகம் அமைப்பு காமராஜர் அரங்கத்திலே நடத்திய விழா, திருச்சியிலே காவிரி கல்லூரியிலே நடத்திய விழாக்கள் 1000 இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்திற்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று நாமக்கல்லிலே முடிவெடுக்கிற அந்த காலகட்டம் என்னிடத்திலே கேட்கிற போது RV செல்வகுமார் தான் தலைவர் என்று சொல்லி நாமக்கல்லிலே கூறினோம். அதிலேதான் ஒரு திருப்பம். அண்ணன் GR அவர்களை தலைவராக்க வேண்டும் என்று பல பேர்கள் விரும்பினார்கள். அண்ணன் GR தலைவராக வந்தார். அவர் வந்த நேரத்திலே தான் பல கூட்டம் உள்ளே வந்தது. அந்த கூட்டத்தாலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சிதைந்து கொண்டிருக்கிறது. அவர் விடுத்த அழைப்புகள் வேறு. அவரை தவறாக பயன்படுத்தினார்கள். அவரை வைத்துக் கொண்டு பல நெருக்கடிகளுக்கு ஆளாக்கினார்கள். திண்டிவனத்திலே மகாநாடு, முதல் மகாநாடு. அந்த மகாநாட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள். விளாத்திகுளத்தின் பகுதியிலே இருந்துதான் 627 வாகனங்கள் புறப்பட்டு வந்தது. அதற்கு RV செல்வகுமார் அன்றைக்கு தலைவர். அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கொஞ்சம் அச்சப்பட்டார். எப்படி செல்வது என்று சொன்னார். அன்றைக்கு நானும் தம்பி மகேசும் முதலில் எங்கள் சங்கரன்கோயில் பகுதியில் உங்கள் சுற்றுப்பயணம் வாருங்கள், சின்னிகுளத்துக்கு அண்ணாமலை ரெட்டியார் சிலைக்கு நீங்கள் மாலை அணிவித்து விட்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் என்று நான் தலைவருக்கு முன்னால் ஒவ்வொரு கிராமத்திற்கு முதலில் சென்று விடுவோம். அந்த கிராமங்களில் அவர் இருந்து பேசி பேசி ஒவ்வொரு கிராமங்கள், எங்கள் சங்கரன் கோயிலை சுற்றி இருக்கிற 37 கிராமங்கள் ஒரே நாளில், அந்த கிராமங்களிலே தான் 42 வாகனங்கள் புறப்பட்டது. அந்த மகாநாட்டிலே என்ன நடந்தது தெரியுமா? அவ்வளவும் உழைத்த RV செல்வகுமாருக்கு மேடையில இருக்க இடம் கொடுக்காமல் அவமானப்படுத்தினார்கள். நான் அந்த மகாநாட்டு மேடைக்கு வந்தேன். என்னை ஒருவன் தடுத்தான். ஏன் என்று கேட்டேன். உங்களை மேடையிலே ஏற சொல்ல விடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னான். நான் கேட்டேன், இது ரெட்டியார் சங்க கூட்டம் தானே என்று கேட்டேன். இல்லை இல்லை,
அண்ணன் வசந்தம் வருத்தப்படக்கூடாது. இது ரெட்டியார் சங்க கூட்டமா இல்லது உங்கள் கூட்டமா என்று நான் கேட்டேன். இதற்கு என்ன காரணம்? உழைத்தவர்களை புறம்பெளிய காரணத்தாலே தான் ஒவ்வொரு கட்டத்திலும் அது பின்னால் வந்தது. இந்த சங்கத்தை அமைப்பதற்கு இங்கே திருவண்ணாமலையில இருந்து உங்களுக்கு மாலை போட்டார்கள். அவர்கள் மாலை போடுகிற போது என் கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் சுகானந்த ரெட்டியாரை தான் நான் நினைத்து பார்த்தேன். சுகானந்த ரெட்டியார் யார்? அன்றைக்கு திருவண்ணாமலையில் அந்த பண்டநாடு ரெட்டியார்களை ஒருங்கிணைத்தவர், அந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவர். இன்றைக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் முதல் மாலை அண்ணாமலையார் அருளோடு எங்கள் மாமா ஜெயராமன் அவர்களுக்கு நீங்கள் மாலை அணிவிக்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு அசாதாரணமான சூழல். இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், தலைமையேற்கவா என்று சொன்னார்கள். அவர்களை பற்றி கூட சில பேர்கள் பதிவுகள் போட்டுகிறார்கள். அதே காமராஜர் அரங்கத்திற்கு வருகிறவர்களுக்கு காலையிலே தாம்பரத்திலே தான் உணவு. அந்த உணவை அன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பாடு செய்தவர் தான் இந்த ஜெயராமன். யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் உணவை ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி காசு வாங்கியவர்கள் யார்? காசு வாங்கியவர்கள் யார் என்று அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும். அன்றைக்கு 1 லட்சம் ரூபாயை ஐயா KRT இடத்திலே பெற்றுக்கொண்ட கூட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் என்று சொல்கிறது. எப்படி சாப்பாடு போட்டது? அண்ணன் வசந்தவனம் ரவி அவர்கள், அவரை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியாததை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஐயா KRT இடத்தில் சென்னை ஓட்டல் உரிமையாளர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்று சொல்லி 1 லட்சத்தை அபகரித்த கூட்டம் தான் திண்டிவனத்திலே கூடியது. யாரும் மறுக்க முடியாது. காமராஜர் அரங்கத்துக்கு பிறகு வள்ளுவர் கோட்டத்திலே நிகழ்ச்சி, அதற்கு பிறகு மாநில சங்கத்திலே பல மாற்றங்கள். பொதுச் செயலாளராக திருநாவுக்கரசு வந்தார். மதிப்புக்குரிய மாமன் நம்முடைய ஆடிட்டர் சங்கர் நாராயணன் வந்தார். இவர்களெல்லாம் இருந்தார்கள். ஆனால் இந்த சங்கத்திற்கு இன்றைக்கு வலுவான ஒரு தலைமை யார் என்று அவரோடு இருக்கிறவர்கள் பல பேர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வாருங்கள். நீங்கள் தலைநகர் சென்னைக்கு மட்டும் சொந்தமல்ல, நீங்கள் தெற்கு சீமைக்கு சொந்தக்காரர். சுந்தராச ரெட்டியார் அவர்கள் எந்த சங்கத்தை வழிநடத்தினாரோ, ஐயா KRT அவர்கள் எந்த சங்கத்தை வழிநடத்தினார்களோ, இன்றைக்கு மதிப்புக்குரிய அண்ணன் GR அவர்கள் இந்த சங்கத்தை வழிநடத்தினாரோ, இந்த சங்கத்திற்கு வலுவான தலைமையாக நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு பின்னால் இருப்போம், உழைப்போம். இன்றைக்கு கூட பல செய்திகளை நான் பார்த்தேன். என்னிடத்திலே மருமகன் சிவராமன் சொன்னான், மாமா மன கஷ்டமாக இருக்கிறது இந்த பதிவுகளை பார்ப்பதற்கு என்று சொன்னான். பதிவுகளை பற்றி கவலைப்படாதே, இந்த சமூகத்திற்கு தேவையான தலைவன் வந்துவிட்டான், அதுதான் ஜெயராமன் என்று சொல்லி பல பேர்களுக்கு மட்டுமல்ல, இதே அரங்கத்தில் கடந்த ஆண்டு நம்மளுடைய உயிராக நேசிக்கிற அன்பு புரிய தலைவர் ஓங்குங்கராருடைய விழா மிக சிறப்பாக நடத்தினார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு அளித்திருக்கிற அது காவல் கூட்டம், அதிலே வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றிலே தான் மதிப்புக்குரிய அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் ரெட்டியார் சமூகத்தை குறிப்பிட்டு எழுதிய பல பகுதிகள், அதிலே ரெட்டியை கெடுத்த வெள்ளி என்பதற்கு அதிலேதான் விளக்கமாக எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த சமூகத்திற்கு
அன்றைக்கு காவல் காத்த தாதனூர் காவல்காரர்கள் எவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வண்டிப்பேட்டை எப்படி அமைக்கப்பட்டது மதுரையில் என்பதற்கு வரலாறுகள் இருக்கிறது, நமக்கான வரலாறுகள் இருக்கிறது. இந்த ஆண்டு நீங்கள் கடந்த ஆண்டு நடத்தினீர்கள். மதிப்புக்குரிய மாமா அவர்களே, என் பணிவான வேண்டுகோள், இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. ஒன்று, அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து பாடல்களை எல்லாம் மனவன் மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முதல்வர் பட்டத்தை தம்பி பார்த்தசாரதி என்கிற பையன் சின்னிகுளத்திலே பிறந்தவன் பெற்றிருக்கிறார். இரண்டாவது, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இந்த இரட்டியார் சமுதாயம் எப்படி தோன்றியது, எப்படி வழியாக வந்தார்கள் என்பதை தன்னுடைய ஆய்வின் மூலமாக முதல்வர் பட்டத்தை பெற்றிருக்கிற அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி நீங்கள் தலைமையேற்க வாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது நம் தலைவர் திரு ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் திரு வேங்கை சந்திரசேகரன் ரெட்டியார் அவர்களுக்கு சல்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தறல் கொடுக்கலாம். இதனைத் தொடர்ந்து திரு ஆர் ஹரிகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. அன்பார்ந்த நம்ம ரெட்டி சொந்தங்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்வது என்னன்னா, எல்லாருமே ஒரு தெளிவாக இருக்கிற சூழ்நிலையில் ஆலோசனை கூட்டத்தை பதவியேற்பு கூட்டமாக மாற்றிருக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே யாருமே எல்லாமே தெளிவாக இருக்கிறீங்க. அண்ணன் தான் தலைவர் என்ற ஒரு சூழ்நிலையில் பேசினவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி தெளிவாக இருக்கிறீங்க. இந்த கூட்டத்தையே பதவியேற்பு கூட்டமாக மாற்றிருக்கணுன்றது என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனை. ஏன்னா இங்கே வந்து அவரை விட்டால் இன்னொரு தலைவர் கிடைக்க போவதும் கிடையாது, அவரை போல ஒரு தலைவர் இனி உருவாக போவதும் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்டான்னா, எல்லாத்துக்குமே துணிஞ்சவர், துணிச்சலும் சரி பதவியிலையும் சரி அவருடைய சொந்த செலவு பண்ணுற விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலுமே அவரை போல ஒரு நிகரான தலைவர் இனி நம்ம பார்ப்பது பெரிய அரிது. நம்ம சமுதாயத்தில் ஜெயராமன் ரெட்டியார் என்ற ஒரு தலைவர் இருக்கிறது பெரிய பொக்கிஷம் மாதிரி. எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், எவ்வளோ பண்ணுறோம், அந்த மனநிலையும் அந்த சமூக தொண்டும் அந்த சமூக செயலும் செய்கிற அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. அவரை போல ஒரு சிறந்த நபரை நம்ம இழக்காம தலைவராக ஏற்றுக்கினா இந்த சமுதாயம் இதை விட பல மடங்கு கூட்டத்தை சந்திக்கிற சூழ்நிலை வரும். ஆனால் தலைவராலேயே தலைவரானவர் தலைவரையே வந்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறவரை நம்ம தலைவராக ஏற்றுக்கிறதுல மரியாதையே கிடையாது. தன்னை கைப்பிடிச்சு கொடுத்து தூக்கினவர் தலைவர், அவரையே அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிற ஒரு நபர் அவரை நம்பி எப்படி போக முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது, அண்ணனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு ஒரு பதிவு போட்டார். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த தகுதியை பற்றி சொல்கிறேன். ஒரு ராமானுஜர் உற்சவம் பல ஜாதி செய்யக்கூடிய ஒரு உற்சவம். அந்த உற்சவத்தில் இன்னைக்கு எல்லா ஜாதியும் தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு உற்சவத்தை பண்ணி ஸ்ரீபெரும்பூரில் அந்த உற்சவத்துக்கு நிகராக இதுவரை யாரும் பண்ணதே இல்லை. 1007 வருடமாக நடக்கிற அந்த உற்சவத்தை போன முறை வரலாற்று சாதனை படைக்கிற அளவுக்கு உற்சவத்தை வந்து நடத்தினவர் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் கூட நான் கொஞ்ச நாள் தான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறீங்க, நான் ஆலோசனை சொல்லி நீங்கள் செய்யணும் இல்லை, நீங்களே அவரை தலைவராக ஏற்றுப்பீங்க. அடுத்த பாராட்டு கூட்டத்தில் அவருடைய அனைத்து சாதனைகளையும் விளக்கமாக கொடுக்குறேன். நேரமின்மையால் நான் உங்களுக்கு கேட்கிறேன். மிக்க நன்றி ஐயா. தற்போது முன் தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு சல்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். ஒரு அழகான ஒரு கைத்தடவை கொடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை மிக்க நன்றி. இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய அனைவரும் ஹால் முன்பு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுடன் இந்த விழா சிறப்பாக முடிவு பெறும். தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் மேலே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வெங்கடேஷ் பாபு, திருநெல்வேலின்னு ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். திருநெல்வேலி தெரியும்ல? ஸோ 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நான் மட்டும்தான் அங்கே மெடிக்கல் டாக்டர் இங்கே இருந்து வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட முதற்கண் வணக்கம் பட்டாபி மாமா அவர்களுக்கும், திண்டிவனம் ராமன் மாமா, அப்புறமாக வந்து 6 மாநில தலைவர் கிருபாரன் சார், ரவி பாவா, அப்புறம் குமார் பாவா, எல்லாருக்கும் வணக்கம். ஜெயராமன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒரு 33% விமன் சொன்னாங்க, அவ்வளோ விமன் இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவங்கள கூப்பிட்டு இப்படி பேச வச்சுது. ஸோ நான் 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம், அப்புறம் டாக்டருங்கிறதுனால ஒரு மருத்துவ ஒரு இதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சார் வந்து இந்த கூட்டம்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப அன்பால் சேர்ந்த கூட்டம்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். என்ன இவ்வளோ ஒரு அழகான ஒரு இதை ஒரு மீட்டிங்கை வந்து எப்படி நடத்தணும், அப்போ எவ்வளோ அழகாக நடத்துகிறாருன்னா, அப்போ வந்து சங்கத்தை என்ன மாதிரி நடத்துவீங்க நீங்கள், என்ன மாதிரி ஒரு பிரமாதமா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி வந்து ஆற்றலோடு இருக்கிறவங்களும் வேணும், அறிவோடு இருக்கவங்க வேணும், அனுபவம் இருக்கவங்க வேணும், எல்லாருமே கண்டிப்பாக உங்கள் கூட இருப்போம். ஸோ இதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து ஜனகராஜ் சார் வந்து இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவ்வளோ ஒரு இதையும் வந்து அவர் மூளையில இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி இப்படி பண்ணணும் இந்த மாதிரி சொல்லி ஒரு ஆற்றல் மிகு செயலாளர், இவங்களெல்லாம் விடவே கூடாது, அப்படியே வந்து வச்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி தான் ஜெயராமன் சார் வந்து சங்க வேலைகள்ங்கிறது நீங்கள் நினச்சி பாருங்க, எல்லா சங்கமும் இருக்கு, டாக்டர் சங்கம் எல்லாம் ஒன்றும் பெரிய அவார்ட் அண்ட் ரிவார்டு இருக்காது. குடும்பத்தில் இருந்து ஒரு டைம் எடுத்து அதை வந்து கொடுத்து அப்படிதான். ஸோ ஒரு 20% நம்ம டைமை எடுத்து சமுதாயத்துக்கு கொடுத்தா இன்னும் நல்லா நம்ம வந்து சிறப்பான முறையில் வருவோம். அவரே முன் வந்து ஜெயராமன் சார் வர்ற சமயத்தில் நம்ம எல்லாரும் வச்சுக்கணும், சார் ப்ளீஸ் நீங்கள் வாங்க, இருந்துங்க, நல்லபடியாக செய்யுங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து நான் வந்து தெரியப்படுத்த விரும்புகிறேன். அது மாதிரி வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் வாட் எவர் எது வந்தாலும், யார் இது இல்லை நிறைய சொல்லணும்னா கடவுளுக்கே கமெண்ட் அடிக்கிறானுங்க, இதை அடிச்சுட்டு போட்டோம் அப்படி விட்டுற வேண்டியதான். இதுக்கு வந்து நம்ம ஒன்று ஆராய்ச்சி பண்ணி எதிர்வினை ஆற்றி அப்படி பண்றதை விட பாசிட்டிவா எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். கண்டிப்பா திருநெல்வேலியில 2025 ஒரு பெண்கள் மாநாடு, ஒரு முன்னேற்ற மாநாடு கண்டிப்பா நாங்கள் வந்து செய்வோம். அதுக்கு உங்க எல்லாரையும் வந்து நான் வந்து வரவேற்கிறேன், கண்டிப்பா செய்யணும் சார். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு மருத்துவ இது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது சொல்லிடுறேன். வெற்றி பெறுறதுக்கு வந்து நான் வெற்றி பெற்றாதான் சந்தோஷமாவேன் அப்படி கிடையாது, சந்தோஷமா இருந்தாலே வெற்றி ஆயிடும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ 100 வயசு யாருக்காவது வாழணும்னு ஆசை இருக்கா? 100 years. ஸோ 2 பேர் தான், இவ்வளவு பேர் ஆசை இல்லையா? ஓகே, 100 வயசு வாழ்றதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, என்ன தனியா வந்து பாருங்க, நான் சொல்றேன் அது. நன்றி, தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா ஃபீஸ் அதிகமா வருவேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. இதைத் தொடர்ந்து தற்போது கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து திரு கி ஜனகராஜன் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. மீண்டும் ஒரு முறை ஒரு அழகான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஜனகராஜ் என்கின்ற பெயரை கேட்ட உடனே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜனகலங்கி போயிருக்கிறாங்க. ஏன்னா திருவிளையாடல் படத்தில் நம்ம சொல்லுவோம், எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தவர் ஒருத்தர், அவர் பேர் நாரதர்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆனால் இறுதியில் நன்மையை முடித்து வைப்பார். அதுபோல ஜனகராஜ் என்பவரை சுற்றி இன்னைக்கு அவருக்கு பல கணைகள் பல திசைகளில் இருந்து வந்து கொண்டிருக்குது. அவ்வளவும் கர்ணன்
அம்பு எய்த மாதிரி மாலையாக விழுந்த மாதிரி அவலத்தையும் தாங்கி கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு கர்ணனாக நின்று ஜெயராம் மாமாவின் முடிசூட்டு விழாவை பார்க்கும் வரை இருந்து செயல்படுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உரையை கேட்குமாறு. அனைவருக்கும், மேடையில் விட்டிருக்கிற அனைவருக்கும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ரெட்டி இனத்தில் ஃபார்வேர்டு கம்யூனிட்டியும் இருக்குது, பேக்வேர்டு கம்யூனிட்டியும் இருக்குது. டோட்டலாக ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் 79 ஜாதிகள் இருக்குது, பேக்வேர்டு கம்யூனிட்டியில் 145 ஜாதிகள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா ஜாதிகள்லையும் பார்த்தீங்கன்னா, ஈவன் பிராமின் அசோசியேஷனில் கூட மாநில சங்கம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 சங்கம் இருக்கும். நீங்கள் ஃபார்வேர்டோ பேக்வேர்டோ எந்த ஜாதி சங்கத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள். பிராமின் அசோசியேஷனில் 10 பேர் இருப்பாங்க. நாடார் அசோசியேஷன் எடுத்தால் மாநில சங்கத்தில் ஒரு 15-20 சங்கம் இருக்கும். கவுண்டர் அசோசியேஷன்லேயும் அப்படி தான். எல்லா சங்கத்திலையும் மாநில சங்கங்கள் 10-15 இருக்கும். ஆனால் நம்ம ரெட்டியார் அசோசியேஷனில் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு அசோசியேஷன் தான் இருக்குது. தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தை தவிர வேறு அசோசியேஷன் இது வரைக்கும் கிடையாது. ஒரே ஒரு மாநில சங்கம் தான். இனிமேலும் ஒரே ஒரு மாநில சங்கம் தான் இருக்கும். ஒரே ஒரு தலைவர் தான் அதுக்கு இருப்பார். ஏன்னா நம்ம மாநில சங்கத்துக்கு பெரிய சொத்து இல்லை. வசந்தபவன் ரவி அவர்கள் பேசும்போது கேட்டார், ஏதாவது கட்டடம் வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. நேற்று அமைச்சரை போய் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்குதா, பணம் இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ₹1 பணம் கிடையாது மாநில சங்கத்துக்கிட்ட. எல்லாமே எங்களோட கைப்பணம், சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் வேறு வேறு ஊருக்கு போயிட்டுருக்கோம். சென்ற ஆண்டு இதே ஹர்ஷாகாலில் ஓபிஆரோட பிறந்தநாள் விழா கொண்டாடினார். கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா செலவு பண்ணி செஞ்சார். யார்கிட்டையும் நாங்கள் போயிட்டு எல்லோரும் நீங்கள் காசு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல, சொந்த பணத்தில் தான் அது செஞ்சார். அது மட்டும் இல்லை, சென்ற ஆண்டு திருவண்ணாமலைக்கு போனோம், வேறு சில ஊர்களுக்கு போனோம், வேறு சில மாவட்டங்கள்லேருந்து படிப்புக்காக உதவி கேட்டாங்க. கிட்டத்தட்ட என் கையால் அவர் முன்னாலே வாங்கி 13 லட்ச ரூபாய் படிப்புக்காக செலவு கொடுத்துருக்கோம். நாராயணன் அவர்கள் பேசும்போது மிக வேகமாக சொன்னாங்க. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான். அதாவது ஜெயராமன் ஏதோ நேற்று நான் போய் தலைவராக கூப்பிட்டோன்னு வரல. நான் முதல்ல தலைவராக கூப்பிட்டப்ப மறுத்தார். ஏன்னா அவர் 3 மாநில சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார். பொறுப்புலன்னா சாதாரண பொறுப்பில் இல்லை, மாநில தலைவராக இருக்கார், மாநில செயலாளராக இருக்கார். 3 வேறு வேறு சங்கத்தில். ஒரு ஜாதி சங்கத்துக்குள்ளேன்னு வரணுமா, அதில் நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் வருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கப்பட்டார். இருந்தாலும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்தார். ஒரு நாளில் அவர் வரல, 1 வருஷம் எங்கூட சுற்றினார். கடந்த வாரம் 10 நாளைக்கு முன்னாடி 3 நாளில் நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக 1600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். இங்கே உட்காந்துருந்த அத்தனை மாவட்டம், இப்போ இன்னைக்கு 27 மாவட்டங்கள் வந்திருக்கு. இதெல்லாமே நம்ம மினிட் புக்கில் இருக்கிற மாவட்டங்கள். தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தோட ரெஜிஸ்டர்டு புக்கில் இருக்கிற, மினிட் புக்கில் இருக்கிற, வேற ஏதோ பேரெல்லாம் போட்டுக்கல. நம்ம 27 மாவட்ட நிர்வாகிகள் இங்கே வந்திருக்காங்க. அதை பதிவுக்காக தான் இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கோம். அந்த அத்தனை மாவட்ட நிர்வாகிகளையும் நேரடியாக போய் நாங்கள் சந்தித்தோம். இந்த கடந்த 2 வருஷத்துக்குள்ள எத்தனையோ சங்கடங்கள், சண்டமார்வங்கள், இன்னல்கள், இடையூறுகள் அத்தனைக்கும் கொஞ்சம் கூட நிலை குலையாமல், நிலை புரளாமல் இன்னைக்கு 27 மாவட்டத்தையும் கொண்டு உங்கள்கிட்ட நிறுத்தியிருக்கோம்னு சொன்னால் இது காலத்தோட கட்டாயம். ஜெயராமன் அவர்கள் வர வேண்டியது அவசியம். ஒரே நாளில் அவரெல்லாம் இது முடிவு பண்ணல, 1 வருஷம் கழித்து தான் அது முடிவு பண்ணியிருக்கோம். கேஆர்டி அவர்களுக்கு, வேலாயுதபுரம் சுந்தரராஜ ரெட்டி அவர்களுக்கு ஈடாக அல்லது இணையாக, ஒப்பாக அல்லது உயர்வாக நம்முடைய இனத்திற்காக, ரெட்டியார் சங்கத்திற்காக உழைப்பார், பாடுபடுவார், நல்ல வழிகாட்டியாக நமக்கெல்லாம் திகழ்வார். நமது இனத்தை பாதுகாக்க, மொழியை நிலைநிறுத்த, நமது பண்பாட்டை, கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்க சமரசம் இல்லாமல் பாடுபடுவார். புதிய பாதை வைப்பார். அரசிடம் கேட்டு பெற வேண்டியதை அஞ்சாமல் கேட்டு பெற்றுத் தருவார் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகம் வேண்டாம். அவரோட சமுதாய பணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த ஹர்ஷாகால் தான். நம்முடைய சமுதாயத்தை முன்னின்று தலைவராக பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார் அவர். நமக்கெல்லாம் யாருக்கும் எந்த பொறுப்பும் வேணும், பதவியும் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு கிருஷ்ணசாமி சொன்ன மாதிரி இந்த 10-15 நாளில் எனக்கு லட்சார்ச்சனை பண்ணது நிறைய பேர். டெய்லி ஜனகராஜ் என்ற பேரை லட்சம் தடவை சொல்லியிருக்காங்க. லட்சார்ச்சனை தான். ஆனால் பரவாயில்ல, நமக்கு எந்த பொறுப்பும் இருக்குதோ இல்லையோ, ஜெயராமன் அவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கல்வி உதவித்தொகை வெங்கடேசன் என்கின்ற மாணவருக்கு 1 லட்சம் ரூபாய்
நமது ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக திரு வசந்தபவன் ரவி அவர்கள் இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் வழங்குவார்கள். வெங்கடேசன், பெருங்குளத்தூர் பாபு 30,000 ரூபாய் அண்ணன் திரு வசந்தபவன் ரவி அவர்கள் நமது மண்டல தலைவர் மாமா திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்கள் வழங்குவார்கள். கல்வி வாசலை வடிவத்த பலத்த கரவொலி எடுத்து ஆதரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெருங்குளத்தூர் பாபுக்கு 30,000 ரூபாய். ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் 13 லட்சம் கொடுத்தாருன்னு சொன்னேன். இப்போ 14.3 லட்சமாக அது மாறிடுச்சு. மிக்க நன்றி ஐயா. தற்போது நம் விழா தலைமையாளரான தமிழ்நாடு ரெட்டி நல சங்க தலைவர் ரா ஜெயராமன் ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிற உரையாடலுக்காக ஒரு பலத்த கரகோஷங்களை கொடுக்கலாம். தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி 1 அல்ல 26ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய எந்த முதலமைச்சராக இருந்தாலும் ஓமந்தராருடைய பிறந்த நாள் விழாவுக்கு வாழ்த்து சொல்ல வைக்கக்கூடிய தகுதி தன்மானம் உள்ள ஒரே தலைவர் திரு ஜெயராம் ரெட்டியார். ஜெயராம் ரெட்டியார் இதோ வீரவ அரசாங்கத்தை அச்சுறுத்த வேண்டும். ரெட்டியார்களுக்கு ரெட்டியாரை அச்சுறுத்தக்கூடாது, அது கோழைத்தனம். அரசாங்கத்தையும் நம்மளை எதிர்ப்பவர்களையும் அரசாங்கத்தை அடிவணி வைக்க வேண்டும். அரசியலிலே நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த பலத்தை நிரூபிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரே தலைவர் ஜெயராம் ரெட்டியார். ஜெயராம் ரெட்டியார், ஜெயராம் ரெட்டியார் உரையாற்ற வருகிறார். வாருங்கள் வாருங்கள் என்று வாழ்த்துகள். உறவை வளர்ப்போம், உணர்வை காப்போம், ஒன்றுபட்டால் வாழ்வு என்ற கருத்தை ஆழமாக விவாதித்து நல்ல முடிவெடுத்து நமது தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தை வேகமாகவும் விவேகமாகவும் முன்னோக்கி எடுத்துச் செல்லவும் நம் சங்கம் போல் எந்த சங்கமும் இல்லை என்று நம்முடைய சமுதாய மக்கள் பேசுகின்ற இடத்தை அடைவதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்றுவதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தம்பி ரமணா ரெட்டி அவர்களே, தம்பி காருண்யமூர்த்தி அவர்களே, ரமேஷ் ரெட்டி அவர்களே, என் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்த சிறப்பு அழைப்பாளர்கள், மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் வசந்தபவன் ரவி அவர்களே, மதுரை என்று சொன்னால் முன்னாடி மல்லி என்று நினைப்போம், இனிமேல் டெம்பிள் சிட்டி என்று தான் சொல்ல வேண்டும். அதற்குண்டான அடையாளத்தை ஏற்படுத்தி தொழில் நடத்தி வரும் மரியாதைக்குரிய டெம்பிள் சிட்டி குமார் அவர்களே, மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களே, என் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வீரமணி ரெட்டியார் அவர்களே, திண்டிவனத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் கிருபாகரன் ரெட்டியார் அவர்களே, என் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூரை சார்ந்த ஹரிகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களே, நிகழ்ச்சியிலே மிகுந்த ஆவேசத்தோடும் அதே நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களையும் இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற சறுக்கல்களை தன்னுடைய பாணியிலே எடுத்துரைத்த மரியாதைக்குரிய நாராயணன் ரெட்டியார் ஐக்கியஸ் அவர்களே, என் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று
என்னுடன் தொடர்ந்து இந்த சமுதாயம் ரெட்டி நல சங்கம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜனகராஜன் ரெட்டியார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவர் பின்னாலே அணிவகுப்போம் என்று சூளுரைத்திருக்கின்ற திண்டிவனம் ஆரியாஸ் அதிபர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக மாப்பிள்ளையுடன் என்னுடைய பயணம் இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கக்கூடிய கழுகுமலை நமது ரெட்டியார் சங்கத்தை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று சங்கம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று நிகழ்த்தி காட்டிய மாமா சுந்தர்ராஜ் ரெட்டியார் அவர்களுடைய புதல்வர் மரியாதைக்குரிய மகேஷ் ரெட்டியார் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே வேங்கை என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை போல தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொன்ன வேங்கை சந்திரசேகர் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே விளாத்திக்குளம் பகுதியிலிருந்து வருகை தந்து எது நடந்தாலும் என்னுடைய அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த சங்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று வீறு கொண்டு பேசியுள்ள மரியாதைக்குரிய புளியங்குளத்தினுடைய ஊராட்சி மன்றத்தின் தலைவர் ராஜகோபால் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய கேப்டன் கேசவன் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, ரகுபதி அவர்களே, சொக்கர் அவர்களே, ஆனந்த் ரெட்டி அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த அண்ணன் ஐயப்பன் அவர்களே, தஞ்சை மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சூரியகுமார் அவர்களே, துறையூர் ரவி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, சென்னை புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜராஜன் அவர்களே, வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி ரெட்டி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, எம்பி சோலையப்பன் அவர்களே, டி கனகராஜ் அவர்களே, தென்சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் கனிராஜ் ரெட்டி அவர்களே, தம்பி சுரேஷ் ரெட்டி அவர்களே, ராஜாராம் ரெட்டி அவர்களே, வைகோ பெருமாள் அவர்களே, மத்திய சென்னையினுடைய தலைவர் வேல்முருகன் ரெட்டி அவர்களே, ரவிச்செல்வம் அவர்களே, சுப்புராஜ் அவர்களே, மாறன் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தாருங்கள். நாம் ஆலோசித்து நல்ல முடிவு எடுப்போம். உங்கள் வழிகாட்டுதலில் என்னுடைய பயணம் இருக்கும் என்று சொல்லி உங்களை அழைத்தோம். நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். அதேபோல இதற்கு முன்னால் பல்வேறு பொறுப்புகளை வகித்து இந்த சங்கம் உயிர்ப்போடும் உணர்வோடும் நடக்க வேண்டும் என்று சொல்லி எந்த கூட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக
கலந்து கொண்டிருக்கிற மனப்பக்குவத்தை உடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் வி செல்வகுமார் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளே, தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதர்களிடையே ஒற்றுமை அவசியம். ஒற்றுமை இருக்கக்கூடிய இடத்தில்தான் வளர்ச்சி இருக்கும். வேற்றுமை இருக்கின்ற இடத்தில் வீழ்ச்சியே இருக்கும். நாம் ரெட்டி நல சங்கம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ரெட்டியார்கள் என்று சொன்னால் உழைப்பு, உழைப்பு என்று சொன்னால் ரெட்டியார் என்ற பெருமையை பெற்றிருக்கிற நாம் நம் சமுதாய மக்களை ஒரு அணியில் திரட்டி நம்முடைய வளர்ச்சியை பெறுவதற்கும் உரிய இலக்கை அடைவதற்கும் உழைப்பவர்களோடு தோள் நின்று தட்டி கொடுப்பதற்கும் உழைக்காதவர்கள் பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். விதை போட்டால் போதாது, அது செடியாகவும் மரமாகவும் வளர வேண்டும் என்று சொன்னால் தண்ணீரும் பராமரிப்பும் இருக்க வேண்டும். அதுபோலத்தான் பொறுப்பில் இருந்தால் போதாது, நம் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகளின் வீட்டு விழாக்களிலே இன்ப துன்பங்களிலே பங்கு பெறக்கூடிய மனப்பக்குவத்தோடு செயல்பட வேண்டும். அதோடு சொந்த பணத்தையும் செலவழிக்கக்கூடிய மனம் இருக்க வேண்டும். என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய தொழில் என்று இருப்பவர்களால் பொதுநலத்தோடு சங்கத்தினுடைய வெற்றிக்கு பணியாற்ற முடியாது. 10 விரல்கள் இருந்தாலும் ஒரு கரம் வந்து நம் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் நம்முடைய மனித குணம். இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் சென்னை மண்டலத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அவர்களுடைய வீட்டு நிகழ்வுகளிலே இன்ப துன்பங்களிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு திருமண விழா என்று சொன்னால் வாழ்த்துக்களையும், துக்க நிகழ்ச்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஆறுதலையும் மன வலிமையோடு செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். நாம் சமுதாயத்திலே பின்தங்கிய குடும்பத்து பிள்ளைகளின் படிப்புக்காக என்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய உறவுகள் நடத்துகின்ற திருவிழா போன்ற நிகழ்ச்சிகளிலே நிதியும் அளித்து அவர்களோடு கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செல்லும் பொழுது நம்முடைய அண்ணன் வந்து விட்டார், தம்பி வந்து விட்டார், நம்முடைய மாப்பிள்ளை வந்து விட்டார் என்று என்னுடைய கரங்களை பற்றி அவர்கள் வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சியை என்னால் விவரிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. அதே போல சென்னை மண்டலத்தினுடைய ரெட்டி நல சங்கம் என்பது இன்றைய தினம் எக்கு கோட்டையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் என்று சொன்னால் நம் தமிழ்நாட்டு மண்ணினுடைய அடையாளம் என்று சொன்னால் அது நம்முடைய ஓமந்தூரார் தான். அவருடைய பரம்பரையிலே பிறந்திருக்கக்கூடிய நாம் சமுதாய தொன்று ஆற்றவில்லை என்று சொன்னால் நாம் பிறந்ததற்கு அழகில்லை, அர்த்தமில்லை என்ற உணர்வோடு அதை தாங்கிக் கொண்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. சங்க பொறுப்பிலே இருந்து கொண்டு சங்கத்தின் ஒற்றுமை எனும் கண்ணாடியை சிலர் உடைக்கிறார்கள். உடைந்த கண்ணாடியை யாரும் வீட்டில் வைத்துக் கொள்வதில்லை. சங்கத்தின் ஒற்றுமையை உடைப்பவர்களுக்கு சங்கத்தில் இடம் இல்லை. உடைந்த கண்ணாடியில் முகம் பார்த்தால் முகம் பல துண்டுகளாக தெரியும். அவர்களை ஒற்றுமையை உடைப்பவர்களை சங்கத்தில் வைத்துக் கொண்டால் சங்கம் பல துண்டுகளாக உடையும். பாலிலே விஷத்தை கலந்து பச்சிலம் குழந்தைக்கு கொடுப்பது அது எவ்வளவு பெரிய பாவம். அதுபோலத்தான் சங்கத்திலே பகைமையை உருவாக்குபவர்களை வைத்துக் கொண்டு செயல்படுவதும் பெரிய பாவம். பிரிவினையை உருவாக்குபவர்களை வைத்து பெரும் சாதனையை நாம் செய்திட முடியாது. நம்முடைய ஓமந்தூரார் போற்றிய வள்ளலார் அவர்கள் சிறுவனாக இருந்த பொழுது கல்வி சாலையிலே ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாராம். அனைத்து மாணவர்களும் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளலார் மட்டும் பாடவில்லை. ஏன் என்று கேட்டால் அவர் ஆசிரியரிடம் வேண்டாம் வேண்டாம் என்று பாடுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாராம். அப்பொழுது ஆசிரியர் நீயே பாடு என்று சொன்னாராம். சொன்னவுடன் வள்ளலார் அவர்கள் உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர் உறவு வேண்டும் என்று பாடினாராம். அதுபோலத்தான் சங்கம் வேண்டாம், சங்கத்திற்கு ஒற்றுமை வேண்டாம், சங்கத்தில் வளர்ச்சி வேண்டாம் என்று சொல்பவர்களை நினைப்பவர்கள் அனைவரும் சங்கத்திற்கு வேண்டாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் வேண்டவே வேண்டாம். கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாடலிலே மிக அழகாக சொல்லி இருப்பார். அந்த பாடல் அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பும் முடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், சிலர் குணமும் இதுவெல் குறுகி போகும் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது அன்பும் பாசமும் நிறைந்த நம் சமுதாய மக்களிடத்திலே ஒரு சிலரினுடைய தனிப்பட்ட அகம்பாவம், அகங்காரம், அதனால் நம்முடைய ஒற்றுமை சீர்குலைந்து போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓமந்தூரார் பரம்பரை என்று ஓங்கி சொல்ல இந்த நொடி, இந்த மணித்துளியிலிருந்து நாம் நம்முடைய சங்கத்தை வலிமையான சங்கமாக ஆக்குவதற்கு நாம் சபதம் எடுப்போம். நம் சமுதாயத்திலே கொடைத்தன்மை உள்ளவர்களை அணுகி நிதியை திரட்டுவோம். திரட்டுகின்ற நிதி நம் சமுதாய மக்களின் பின்தங்கிய மக்கள் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். வரும் கல்வியாண்டிலே மே மாதம் என்று நினைக்கிறேன், அப்பொழுது சென்னை மண்டலத்தின் மட்டும் சுமார் 10 லட்சம் ரூபாய் குழந்தைகளுடைய கல்விக்காக கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு 25 லட்சம் என்று முடிவு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் செயல்படுத்துவதற்காக ஆயத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல இங்கே பேசும் பொழுது பல பேர், அதாவது மீன்ஸ் என்று சொல்வார்கள், அதை நிறைய வந்துகிட்டு இருக்கு, அது தரம் தாழ்ந்து இருக்குது அப்படின்லாம் நீங்க உங்களுடைய மன குமுறல்களை நீங்கள் சொன்னீர்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம்.
போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் இறைவனுக்கு தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் ஏற்றுக்கொண்டால் எடுத்துரைப்பேன். எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்பதன் அடிப்படையிலே நம்முடைய பயணம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்நாள் கனவு என்பது தலைநகர் சென்னையிலே கண்டிப்பாக நமக்கு ஒரு அலுவலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதை என்னை கூட எல்லாரும் குடை வள்ளல் என்று சொன்னார்கள். எனக்கு மேல என்னுடைய அண்ணன் இருக்கிறார், வசந்தபவன் ரவி அண்ணன் அவர்கள், அவரும் சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக இதை செய்து முடிப்பார் என்று. அவருடைய நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. அண்ணனுடன் என்னுடைய பயணம் தொடர்ந்து உணர்வை பெறுகின்ற வகையிலே நம்முடைய சொந்தங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். இங்கே பேசியவர்கள் பல கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். சக்தி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று இயங்கு சக்தி, மற்றொன்று இயக்குகின்ற சக்தி. இயங்கு சக்தி என்பது அவர்கள் பின்னால் இருந்து இயக்கப்படுவார்கள். ஆனால் இயங்கு சக்தியாகவும் இயக்கு சக்தியாகவும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களால் சங்கத்திற்கு என்ன பயன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மரங்கள் சேர்ந்தால்தான் காடாகும், மலர்கள் சேர்ந்தால்தான் மாலையாகும். பறவைகள் கூட ஒற்றுமையாக இருக்கிறது, எறும்புகள் கூட ஒற்றுமையாக செயல்படுகிறது. தேனீக்கள் ஒற்றுமையுடைய அடையாளமாக இருக்கிறது. தேன் கூட்டை தொட்டால் தேனீக்கள் சிறியவையாக இருந்தாலும் அவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டை கலைப்பவர்களை விரட்டி செல்லுகிறக்கூடிய ஆற்றலை அது படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒற்றுமையை நம் சங்கத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும். பெருமைமிக்க நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை சிதைப்பவர்களுக்கு சங்கத்தில் ஒருபோதும் இடமே இல்லை என்பதை நாம் தெளிவாக நம்முடைய பயணத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அன்னையையும் அன்பையும் பிரிக்க முடியாது, ஆதவனையும் ஒளியையும் பிரிக்க முடியாது, ஈகையையும் பாரியையும் பிரிக்க முடியாது, உண்மையையும் உயர்வையும் பிரிக்க முடியாது, ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் பிரிக்க முடியாது. அதுபோலவே ரெட்டி சங்கத்தினுடைய வளர்ச்சியையும் நம்மையும் பிரிக்க முடியாது என்ற உறுதியோடு கடமையாற்றுவோம். உட்பகையாளர்களை விலக்கி வைத்து ஒன்றுபட்டு செயல்பட்டு பணியாற்றி வெற்றி பெறுவோம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். வாழ்க ரெட்டியார் சமுதாயம், வளர்க நம்முடைய ரெட்டி நல சங்கம். நன்றி, வணக்கம். ரெட்டியார் சங்கத்தையும் ஜெயராமனையும் பிரிக்க முடியாது. விழாக்குளம் ரெட்டி நல சங்கத்தின் சார்பாக திரு கேப்டன் விஜய் அவர்கள், கேசவன் அவர்கள், ரகுபதி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். பிரசன்னா ரெட்டி அவர்களுக்கு தலைவர் ஜெயராமன் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். ரகுபதி அவர்கள் அதில் சால்வை அளிக்கிறார்கள். சாத்தூர் வட்டாரத்தின் சார்பாக தெக்குப்பட்டி சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. மண்குண்டாம்பட்டி சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக தலைவர்களுக்கு சாலை அளிக்கப்படுகிறது. வருங்கால எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. தயவு செய்து அனைவரும் ஒரு நிமிஷம் மேடையை நோக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை பண்டரெட்டியார் சங்கத்தின் சார்பாக 10 நாட்கள் விருந்தளித்ததற்காக திருவண்ணாமலை பண்டரெட்டியார் சங்கத்தை பாராட்டி
தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அண்ணாமலையார் உற்சவத்திற்கு 10 நாள் அன்னதானம் அளித்த பண்டாரெட்டியார் அவர்களுக்கு சங்கத்தினருக்கு தலைவர் அவர்கள் கேடயம் அளித்து கௌரவிப்பார்கள். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொறுமையாக இருந்து விருதுநகர் மாவட்டம் புத்தார்பட்டி சார்பாக தலைவர் அவர்களுக்கு சாலை அணிவிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் புத்தார்பட்டி சாலை ஓட்டுறவங்க கொஞ்சம் மேலே விட்டு இறங்குங்க, கொஞ்சம் அப்படியே போட்டு அப்படியே ஆப்போசிட்ல இறங்க. விருதுநகர் மாவட்டம் முத்தாரப்பட்டி சார்பாக சாலை அணிவிக்கப்படுகிறது. சால்வை போட்டவர்கள் அப்படியே கொஞ்சம் வழிவிட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்களும் போடுங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்லா போடலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. போட்டோ எடுக்கணும்ல, கொஞ்சம் கேப் விடுங்க. தென்சென்னை ரெட்டியார் சங்கத்தின் சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் முத்தாரப்பட்டி சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. கொஞ்சம் கேப் விடுங்க, கேப் விடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. போட்டோ எடுக்கணும்ல. ஒரே பக்கமா போட்டுட்டு அந்த ஆப்போசிட்ல இறங்கி போயிருங்க. சால்வை போடுறவர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் கீழே இறங்க. சால்வை போட்டவங்க ஒரு அப்படியே இறங்க. அப்படியே அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. ஹலோ, சால்வை போட்டு அப்படியே ஆப்போசிட்ல இறங்கிடுங்க. நமது ரெட்டியினவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து சால்வை அணிவித்து மாமாவரிடம் நின்று புகைப்படம் எடுங்க. கூட்டத்தோட கூட்டமா எடுத்தீங்கன்னா யாரும் தெரியாம போயிடும். தயவு செய்து நீங்க எல்லோரும் வந்திருப்பீங்க. அதனால தயவு செய்து நமது உறவுகள் சாலை அணிவித்து புகைப்படம் எடுக்கும் நபர்கள் சற்று புகைப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயராம் ரெட்டியார் அவருடைய அன்பினாலும் பிழைப்பினாலும் பாசத்தினாலும் சால்வைகளை அணிவித்து கௌரவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆங்காங்கே வருகின்ற நமது உறவுகள் சால்வை அணிவித்து புகைப்படத்திற்கு ஓரமா நில்லுங்க. அப்படிதான் நல்லா தெளிவா எடுக்க முடியும். தயவு செய்து அன்பர்களே, நண்பர்களே, உறவுகளே, ரெட்டியின உறவுகளே, திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது உறவுகள் ஒற்றுமையுடன் நின்று புகைப்படம் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து சால்வை அணிவித்த நமது உறவுகள்
சால்வை அணிவித்து முடிந்தவுடன் சற்று ஒதுங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சால்வை அணிவித்து புகைப்படம் முடிந்தவுடன் உறவுகள் கீழே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முத்தையாபுரம் சென்னை வாழ் லிட்டில் நண்பர்கள் சங்கத்தின் சார்பாக மாமா திரு KR ரவிசெல்வம், அம்பலம் திரு ஓ ரெட்டியார் மிலிட்ரி எக்ஸ் மிலிட்ரி அவர்களும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னை வாழ் முத்தையாபுரம் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கப்படுகின்றது. விளாத்திகுளம் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக வருகின்றிருக்கின்ற நமது உறவுகள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிவகாசி அருகே இருந்து வருகின்ற மண்குண்டாம்பட்டி கிராமத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற நமது உறவுகள் சால்வை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தெற்கு தீத்தாம்பட்டி வருகின்றிருக்கின்ற நமது உறவுகள் சால்வை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் திரு அம்பத்தூரை சேர்ந்த செயலாளர் அண்ணன் திரு அவர்கள் மாமா அவர்களுக்கு சால்வை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை தம்பி அம்பத்தூரை சேர்ந்து அங்கிருந்து வருகின்றிருக்கின்ற நமது ரெட்டியின உறவுகள் திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தாம்பரம் அடுத்தபடியாக சென்னை வாழ் துறையூர் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தாம்பர ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். துறையூர் கோவில்பட்டி அருகே உள்ள துறையூர் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக திரு ஜெயராம் ரெட்டி மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாமா திரு பி வரதராஜ ரெட்டியார் அவர்கள் மாமா அவர்களுக்கு சால்வை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வடசென்னை மாவட்ட ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தாம்பரம் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. வருகின்ற அத்துணை உறவுகளுக்கும் இரவு உணவு அங்கே தயார் நிலையில் இருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கும் நமது உறவுகள் இரவு விருந்தினை கண்டுகளித்து உண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விளாத்திகுளம் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. விளாத்திகுளம் அருகே வாவலக்கரை கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாச்சி அவர்கள் ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்தை சேர்ந்த நமது உறவுகள் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் கிராமத்தில் இருந்து வருகின்றிருக்கின்ற ஒன்றியத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற நமது ரெட்டியின உறவுகள் சார்பாக திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. விளாத்திகுளம் வாவலக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாச்சி அவர்களுக்கு சார்பாக ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வருகின்ற உறவுகள் அனைவரும் இரவு உணவினை உண்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விளாத்திகுளம் அப்புரெட்டியார் நேல்ரவெட்டி அடுத்தபடியாக சொக்கர் வெங்கடாச்சலபுரம் கிராமத்திலிருந்து வேடரத்தம் கிராமத்திலிருந்து அண்ணன் ஆனந்த் அவர்கள் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்திலிருந்து வருகின்ற திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. வேடரத்தம் கிராமத்திலிருந்து வருகின்ற அண்ணன் விஜயானந்த் அவர்கள்
திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. வேலாயுதபுரம் கிராமத்தில் இருந்து வருகின்றிருக்கின்ற நமது உறவுகள் திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. விளாத்திபுரம் வெட்டிநட சங்கத்தின் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்தபடியாக சாத்தூர் சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அருமை தம்பி கார்த்திக் அவர்கள் திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். விளாத்திபுரம் வெட்டிநட சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சாத்தூர் சத்திரப்பட்டி கிராமத்திலிருந்து அருமை தம்பி கார்த்திக் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேண்டப்பட்டியை சேர்ந்த அண்ணன் திரு குருநாதன் அவர்கள் மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கருத்தியாபுரத்தை சேர்ந்த பெருமாள் அவர்கள் ஆந்திராவில் இருந்து வருகிறது. அண்ணன் பொன்னாடை அணிவித்து மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். ஆந்திரா மாநிலத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற அண்ணன் திரு பெருமாள் அவர்களும் அவர்கள் குடும்பத்துடன் வருகின்ற மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக கருத்தியப்பட்டியை சேர்ந்த தஞ்சை மண்டலம் சார்பாக தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பல்வேறு தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த நமது ரெட்டியின உறவுகள் திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக தீத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த கிராமத்திலிருந்து வருகின்ற உறவுகளின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சண்முகா ஸ்வீட்ஸ் பேக்கரி நெம்மேலி செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சை மண்டலம் சார்பாக ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தீத்தாம்பட்டி கிராமத்தில் இருந்து வருகின்ற நமது உறவுகளின் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அனகாபுத்தூர் பாபு அவர்களின் சார்பாக திரு மாமா ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனகாபுத்தூர் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் திரு பாபு அவர்கள், பரந்தாமன் அவர்கள் மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய சென்னை மாவட்ட ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தாம்பரம் புறநகர் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மணலியை சேர்ந்த அண்ணன் திரு சந்திரசேகரன் அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சென்னை வாழ் வெட்டிநல சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா ராசாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நமது ரெட்டியின உறவுகளின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. தாம்பரம் வெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சென்னை கொலப்பாக்கம் ரெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சென்னை ஈசிஆர் கொட்டிவாக்கம்
முருகராஜ் அவர்களுடைய சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. சென்னை கொலப்பாக்கம் வெட்டிநல சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் அண்ணாச்சி திரு மகேஸ்வரின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு மகேஸ்வரன் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். துறையூர் ரெட்டியார் சங்கத்தின் சார்பாக மாமா திரு வரதராஜ் ரெட்டியார் அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். விளாத்துக்குளம் ராசாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நமது உறவுகளின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். சென்னை வாழ் ரெட்டியார் சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் செயலாளர் பந்தப்புலி ராமராஜ் அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தினுடைய செயலாளர் பந்தப்புலி ராமராஜ் அவர்களின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற உறவுகளுக்கு இரவு விருந்தினை அங்கே உபசரிக்க இருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கும் ரெட்டியின உறவுகள் இரவு விருந்தினை கண்டுகளித்து உண்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டம் அதிகமாக இருப்பதால் வருகின்ற உறவுகள் சற்று பொறுமை காத்து எல்லோரும் இரவு விருந்தினை செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வட சென்னை ரெட்டிநில சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. வட சென்னை ரெட்டி இளைஞரணியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. துறையூர் ரெட்டிநில சங்கத்தின் சார்பாக மாமா திரு பி வரதராஜன் அவர்கள் தொழிலதிபர் ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். தென்காசி மாவட்ட ரெட்டிநில சங்கத்தின் செயலாளர் மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பாக தியாகு அவர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அண்ணன் சந்தானம் அவர்கள் மரியாதை செய்கின்றார்கள். கருத்தியப்பட்டி ரெட்டிநில சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. விளாத்துக்குளம் அருகே கருத்தியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கருத்தியாபுரம் கிராமத்தை சேர்ந்த மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சென்னை வாழ் புறநகர் ரெட்டிநில சங்கத்தின் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது. கருத்தியாபுரத்தை சேர்ந்த ஜமீன்தார் ரெட்டி இன உறவுகள் சாலை அழித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் கிளியனூர் ஜெபராஜ் அண்ணன் அவர்கள் சார்பாக மாமா திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிளியனூரை சேர்ந்த அண்ணன் திரு ஜெபராஜ் அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாமா திண்டிவனம் கார்த்திக் ரெட்டியார் அவர்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திண்டிவனம் கார்த்திக் ரெட்டியார் மாமா அவர்கள் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வடசென்னை ரெட்டிநில சங்கத்தின் சார்பாக திரு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வடசென்னை மாவட்ட ரெட்டிநில சங்கத்தின் சார்பாக
திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னை தாம்பரம் டிஜிஆர் பாபு அவர்களின் சார்பாக திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். சென்னை தாம்பரம் டிஜிஆர் பாபு அவர்களின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னை தாம்பரம் டிஜிஆர் பாபு அவர்களின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சென்னை தாம்பரம் டிஜிஆர் பாபு அவர்களின் சார்பாக மாமா திரு ஜெயராம் ரெட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். வருகின்ற உறவுகளுக்கு மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திரு எஸ்.கே. மாறன் அவர்களுக்கு திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களின் சார்பாக நினைவு பரிசையும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். முத்தியாபுரத்தை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை சுகன் அவர்கள் மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கணூரி அவர்களுக்கு, எம் குமார சக்கனாபுரம் சென்னை வாழ் ரெட்டி நண்பர்கள் சங்கத்தின் சார்பாக உறவுகள் அனைவரும் வருகிறது புகைப்படம் எடுக்குமாறு அன்பு. சென்னை வாழ் முத்தியாபுரம் வெட்டிநல சங்கத்தின் சார்பாக வருகின்ற உறவுகள் புகைப்படம் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை